ஹலோ வணக்கம் மக்களே. இன்னைக்கு என்னன்னா, நம்ம ஊரில் கிடைக்கிற பண்டங்கள்லாம் ஒரு இடத்துல கிடச்சின்னு எங்கள் வீட்டுக்காரர் வாங்கிட்டு வந்தாங்க. பாம்பேயில் வந்து முறையாக ஊர் பண்டம் ஒரு ஷாப்பில் கிடச்சிச்சான். அதனால வாங்கிட்டு வந்தாங்க. வீட்டுக்கு தேவையான பொருட்கள் கொஞ்சம் வாங்கிக்கிட்டு பண்டமும் வாங்கிட்டு வந்தாங்க. என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்காங்கன்னு பார்க்கலாமா எங்கள் வீட்டுக்காரங்க? ஃபஸ்ட்டு வந்து ஒரு ப்ரெட் பாக்கெட், அது தொட்டுக்க ஜாம். அடுத்தால இது வந்து சாட் மசாலா, இது ஜல்ஜீரா பவுடரு. சாட் மசாலா எதுலையாவது இந்த பழம்லாம் வாங்கினா அதில் சாலடு, சாப்பாடு எதுலனாலும் போட்டுக்கலாம். ஆமாம், நல்லா இருக்கும். அப்புறம் இது வந்து ஜல்ஜீரா. அஜீர்ண கோளாறு இருந்தால் அந்த ஜல்ஜீரா சும்மா குடிக்கலாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உப்பு, புளிப்பு, உரைப்பு 3 இருக்கும். நம்ம ஒரு குலுக்கி சோடா மாதிரி இருக்கும். அப்புறம் இது வந்து 2 அந்த இது கிச்சன் துடைக்கிற கறித்துணி. நம்ம பாசையில் கறித்துணி. அப்புறம் இது என்னன்னா, நம்ம ஊர்லலாம் இந்த விதை எடுத்து வச்சிருப்பாங்களான்னு தெரியல. கொத்தமல்லி விதை தெரியுமில்ல உங்களுக்கு? அதை வந்து வறுத்து வச்சிருப்பாங்க, சாப்பிட்றதுக்காக வாங்கிட்டு வந்திருக்காங்க. டேஸ்ட்டாக இருக்கும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் இது வந்து வெள்ளை எள்ளு எல்லாருக்கும் தெரியும். இது இப்போ பெரிய ஏலாச்சி சொல்லுவோம்ல, ஏலக்காய், பெரிய ஏலக்காய், அது பிரியாணி போடுறது. அடுத்தால இது பாப்பாவுக்கு 2 மிட்டாய், ஒரு தீப்பெட்டி பாக்ஸ், லைட்லாம் பற்ற வச்சுக்கலாம் அதுக்காக. அடுத்தால நம்ம ஊர் பண்டம் இப்போ தான் வெளியே வருது, கடலை மிட்டாய். இதெல்லாம் இங்கே பார்க்கணும் டக்குன்னு அதிசயம் தான். கொஞ்சம் கொஞ்சமாக என்ன நிறைய சாப்பிட மாட்டோம்ட்டு. ஏனி மிட்டாய் சொல்லுவாங்க. நம்ம ஊரில் வந்து ஏனிப்படி மிட்டாய்ன்னு சொல்லுவாங்க. இதை நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னு தெரியல. ஏனிப்படி மிட்டாய். அப்புறம் குழு அல்வா. அது எங்கள் வீட்டுக்கு சாப்பிடுவாங்க. அப்புறம் பாருங்களேன், நம்ம ஊர் மிச்சர் இங்கே கிடைச்சிருக்கு. என்னடா நம்ம ஊர் மிச்சம் அதிசயமா பார்க்காதீங்க, இதெல்லாம் கிடைக்காது. அதனால கிடைக்காது, இது வரைக்கும் கிடைச்சதில்ல. அதிரசம் என்னோட ஃபேவரட். எல்லாமே பார்சல் போட்டு வீட்டில் செய்வாங்கன்னு நினைக்கிறேன். இப்படி பார்சல் போட்டு தான் வாங்கிட்டு வந்தாங்க. அப்புறம் அச்சு முறுக்கும் வாங்கிட்டு வந்தாங்க. நாங்கள் தின்னுட்டோம், பார்த்துடுங்க. உடச்சி சாப்பிட்டுட்டு வச்சுருக்கோங்க. டிசைன் வித்தியாசமாக இருக்குது. வந்தோடனே அவசரத்தில் பிச்சுட்டோம். அப்புறம் மஸ்கோ தல்வா இருக்குது. ஒரு முல்லை நம்ம உள்ள மஸ்கோ தல்வா இருக்குது. ஆனால் அது எங்களுக்கு இல்லை, வேற ஒரு ஆளுக்கு. அதனால தான் வச்சேன். இது பாருங்க, வெடிக்கோஸ் சொல்லுவோம் பாருங்க நம்ம ஊரில். தின்னாச்சு சில ஊரில் சொல்லுவாங்க வெடிக்கோஸ். அது தின்னுட்டு வச்சுருக்கோம். அடுத்தாப்புல இன்னொரு டைமில் பாருங்களேன், முறுக்கு, சின்ன முறுக்கு, அப்புறம் கை சுத்து முறுக்கு. இந்த மாடல் முறுக்கு பாருங்க, இது நார்மல் முறுக்கு. நம்ம எல்லாரும் சும்மா அரிசி முறுக்கு. அப்புறம் இது மிக்சர் தான் இருக்குது. மிக்சர், காரச்சேவ், ஒரு பாக்கெட்டு காரச்சேவ். இவ்வளோ வாங்கிட்டு வந்திருக்காங்க. நாங்கள் இப்போ தான் தின்பண்டம் நிறைய வாங்கி வச்சுருக்கோம் திங்கிறதுக்காக. அதான் சரி உங்கள்கிட்டையும் காமிப்போமே அப்படின்னு பாருங்க. எவ்வளோ பெரிய டைரி நிறைய பண்டம். அப்புறம் லாஸ்ட்டாக இப்போது அர்ஜென்ட்டாக சாப்பிட்றதுக்காக பானிபூரி ஊரில் இருக்கிறது வந்து மசாலா பூரி, அது பானிபூரின்னு விற்பாங்க. இங்கே வந்து வேறு மாதிரி கிடைக்கும். ஆமாம், கொஞ்சம் டேஸ்ட்லாம் வேறு. இது உரைப்பு தண்ணி, இது அந்த பருப்பு அவிச்சு தருவாங்கள்ல அது. இது இனிப்பு தண்ணி. எல்லாம் பிளாஸ்டிக் கவரில் இருக்குன்னு பார்க்காதீங்க, இங்கே அப்படி தான் கிடைக்கும். நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இங்கே அப்படி தான் தருவாங்க. இனிமேல் இதை சாப்பிடணும். வாங்க எல்லாரும் சாப்பிட்லாம். எல்லாருக்கும் காணும். வாங்க. எப்படி எங்களோட ஷாப்பிங் பிடிச்சிருந்துச்சா? அது நாங்கள் போல மினி டூர் எங்கள் அப்பா சின்னதாக ஒரு மினி டூர் மாதிரி உங்களுக்கு போட்டாச்சு. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கண்டிப்பாக லைக். இந்த பானிபூரி எப்படி சாப்பிடணும்னு சொல்லி தர போகிறேன். ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு இது தட்டணும். தட்டினீங்கன்னா இந்த மாதிரி உள்ளாது எனக்கு விழுந்துருச்சு. இப்படி வந்து இந்த உருளைக்கிழங்குக்கா இதில் கொஞ்சம் எடுத்துக்க முடியும். நிறைய எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கு, பட்டாணி ரெண்டும் சேர்ந்தது எடுத்துட்டு அப்புறம் இனிப்பு தண்ணி. இது வந்து இனிப்பு கொஞ்சம், இதுக்கு லைட்டாக ஊற்றிட்டு அப்புறம் உரைப்பு தண்ணி. இது வந்து ரொம்ப உரைச்சி உடக்கும், அதனால் கொஞ்சோண்டு ஊற்றிக்கணும், நிறைய ஊற்றிக்கணும். இப்போது இப்படி வச்சு இப்படி வய தள்ளணும். இப்போ நம்மளுக்கும் ஒன்று பாப்பா வச்சு தருவா, சாப்பிட்ருவோம். வச்சுதா. இனிப்பு எப்படி? இனிப்பு கொஞ்சம், உரப்பு கொஞ்சம், ரொம்ப ஊற்றிடாத, உரைச்சி கிடக்கும். ஈக்குவலாக இருக்கும். பார்த்தீங்களா?
ஃபுல்லாக போட்டுருணும். வெளியே வச்சுங்க சிந்திடும் இங்கே. நல்லா இருக்கா? இப்போ ரொம்ப உரைப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் நான் மூஞ்சி மாறி இருக்கு. கொஞ்சம் உரப்பாக தான் இருக்குது. சரி, எல்லாரும் வாங்க சாப்பிடுவோம். டாட்டா, பை பாய்.